வணக்கம் சார். வணக்கம் சைமன். விஜய் அவர்கள் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் பயங்கரமான அலிகேஷன்ஸ் அவர் மேலே இன்னைக்கு காலையில் கூட ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் மகளிர் தின விழா வந்து கொண்டாடி இருக்காங்க. இதில் நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசினார் சார். நிறைய வாக்குறுதிகள் பற்றி அவர் கொடுத்துருந்தாரு. அது ஓவராலாக என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த ஒரு சில நாட்களாக விஜய் சங்கீதா விவாகரத்து அப்படின்ற மேட்ரு பெரிய அளவில் பேசியிருந்தது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற விஜய், உங்கள் வீட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்களா, சித்திரவதைப்படுத்துறீங்களா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து அது சம்மந்தமாக நம்ம கூட பேசியிருந்தோம். இன்னைக்கு கூட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்திருந்தது வந்து, என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாரு விஜய். வந்து நான் வந்து வெளியே தான் இருக்கிறேன், நீலாங்கரை வீட்டில் நான் வந்து ஆகணும், நான் வந்து ஒரு லண்டன் பிரஜை அப்படின்னு அதில் கூட இடையிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 22ஆம் தேதி மனு செய்யப்பட்டது. இப்போ அதனுடைய காப்பி எப்படி லீக் ஆச்சு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி உலக மகளிர் தினத்திற்கான விழா தாவேகா சார்பில் மகாபலிபுரத்தில் நடந்த இந்த விழாவில் விஜய் என்ன பேச போகிறார், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள், இது எப்படி இந்த மகளிர்கள்லாம் ஏத்துக்க போகிறாங்க, இதுக்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு எப்படி இருக்க போகிறது. உன்னகிட்ட செங்கோட்டையன் வரமாட்டாரு, நாஞ்சில் சம்பத்லாம் வந்து வரா மாதிரி இல்லை, அவங்கெல்லாம் வந்து ஆப்சண்ட், புஷியானல்லாம் கூட ஒளிஞ்சுக்கிட்டாரு, விஜய் மட்டும்தான் சோலோவா பேச போறான்ற மாதிரியான வதந்திகள்லாம் முதல்ல வந்தது. எல்லாரும் முன் வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க. பெண் சாதனையாளர்களுக்கு விருதெல்லாம் கொடுத்து பேசின முடிஞ்ச பிறகு விஜயோடைய ஸ்பீச், மிக முக்கியமான ஸ்பீச். அது ஒரு குட்டி கதையிலேருந்து, ஸ்பெஷலா அவருடைய குட்டி கதையிலேருந்து ஆரம்பிச்சாரு. யானையின் யாரை சொல்கிறார் என்றால் தமிழக வாக்காளர்களை சொல்கிறார். அந்த தேங்காவும் பழமும் கொடுத்தவர் யாருன்னா ஆளுங்கட்சியை சொல்கிறார். இந்த வாட்டி நீங்க தமிழக வாக்காளர்கள் அந்த மெமரி லாஸ்ல அவங்க கிடையாது, அவங்க வந்து எல்லா ஞாபக சக்தி இருக்கும், தாவேக்காவுக்கு கடும் மொத்த ஓட்டையும் போடுவாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு குறிப்பாக பலர் எதிர்பார்த்தது, மீடியாக்காரர்கள் அங்கிருந்து வந்து மொத்தம் எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் மீதான இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த அலிகேஷனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்ற மாதிரி விஷயம் இருந்தது. அவர் ஆரம்பிச்சது வந்து தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிட போறாங்கன்னு, அதுல இருந்து ஒரு சில பகுதி குறிப்பாக மகளிருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. வழக்கமா எல்லா கட்சிகளும் சொல்றதுதான். இப்ப இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமி 5000 10,000 கொடுக்குறாரு, 10,000 இவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரு. அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் அதே டெம்ப்ளேட் மாதிரி இருக்கே சார். ஆமா, நீங்க புதுசா என்ன சொல்லிட முடியும் அப்படின்னு இவங்க புதுசா நாங்க சொல்லுவோம் அப்படின்றதால தானே சார் அவங்க ஓட்டு கேக்குறாங்க. இப்போ நாங்க வந்து புதுசா வந்து தமிழ்நாட்டுல இந்த விஷயம் புதுசா வந்து அப்படின்போது இது இலவசம் சொல்லாமல் இப்ப விலை இல்லாதன்றாங்க, உதவி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. வந்து பேரை மட்டும் மாத்திட்டாங்க. அது வந்து ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் நமக்கு இருக்குது, எல்லாரும் சொல்றதுதான் பாது இலவச பேருந்துன்ற ஒரு விஷயத்த முதல்ல கடுமையான எதிர்பார்ந்தது இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கே. பார்த்தீங்கன்னா இப்ப பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து கொடுத்து, ஏன்னா வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பெருமளவு நிதி வந்து சாராய கடையிலையும் போக்குவரத்துலையும் தான் கிடைக்குது. அப்படின்னு நீங்க அந்த போக்குவரத்துலயே கை வச்சுட்டா எப்படிங்க வந்து கஜானாவே வந்து பாதி காலி ஆயிடுமே அப்படின்னு பொழுது இவர் எல்லாரும் போலான்ட்டாரு. எடப்பாடி எல்லாரும் ஏறுங்க போலாம்ட்டாரு. இவர் என்னன்றாரு விஜய் வந்து பிங்க் பஸ்ல முதல்ல எல்லா மகளிரும் எல்லா பஸ்ல ஏறலாம்னு சொல்லிட்டு பிங்க் கலர் இருக்கிற பஸ்ல தான் போனோம்னா அந்த பிங்க் கலர் பஸ்ஸுக்கு வந்து எல்லாரும் காத்து அப்படி ஒரு பஸ்ஸே வரது இல்லாம போயிடுது. வந்தா கூட 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் வருது. நாங்க எல்லா பஸ்லயும் வந்து பெண்கள் ஏறலாம், எல்லாருக்கும் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா டிராப் அவுட் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்குது. வந்து அது பெண்கள் ஏன் கல்வியை தொடர மாட்டாங்க, நமக்கு டவுன்ல சிட்டில இருக்கிறதுனால தெரியறது இல்லை. பின்தங்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் கேட்டா ஓரார் சிறியர் பள்ளிலாம் இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. வந்து நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டதாக ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொல்றாங்க. அப்படி இடையில் நிற்கிற அந்த மாணவிகள் அவங்க நிக்காம இருக்கிறதுக்காக 1ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற அந்த மாணவிகளுடைய குடும்ப தலைவிகளுக்கு வருடத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்படும். எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் இப்படி கொடுத்துட்டா எங்கப்பா சார். எனக்கு இத கேட்கும்போது கடைசியில அது வந்து முடிச்சிடறாங்க, அது பேசுவோம் நம்ம முடிச்சிடறாங்க. பட் இருந்தாலும் இதை கேட்கும்போது ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயத்துக்கே வருவோம் சார். இவர் வந்து எல்லாருமே எல்லா பேருந்துலயும் இது மகளிர் வந்து எந்த பேருந்துலையும் போகலாம் அப்படின்னும் போது இவங்க வந்து இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் போறாங்க அப்படின்னா அந்த பேருந்துல ஏறி போலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது சச் a லாங் டிஸ்டன்ஸ். அது இருக்காது. நான் சொல்றது வந்து நகர பேருந்துல தான் இருக்கும், டவுன் பஸ்ல தான். அது அடுத்த அறிக்கையில இவங்களே போட்டு விட்டு போயிடுவாங்களே சார். இது வந்து அப்படியே டிஎம்கே அறிக்கையை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஏன்னா வேற ஒன்னும் நீங்க இதுல வந்து புதுசா ஒன்னும் சொல்ல முடியாது. அதுல தான் நீங்க சொல்ற மாதிரி நான் கூட அதான் நினைச்சேன். வந்து இப்ப இங்க இருந்து நாகர்கோவில் போலாம் அப்படின்னா 1 நாளைக்கு போய் வந்து கிடப்பாங்க. வந்து ஆமா சும்மா இருக்கோம் போயிட்டு வந்துருவோம். ஆமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணா
போக்குவரத்து துறையே வந்து பயங்கரமான நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. இன்னும் என்ன ஆகும்னே தெரியாது. வந்து நகர பேருந்துக்கு அதை விட்டுட்டார். வந்து அதான் இருக்கும் டவுன் பஸ்ஸுக்கு தான். அவர் என்ன சொல்றாரு, பிங்க் பஸ் முதல்ல எல்லா டவுன் பஸ்லயும் போலாம் நீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிங்க் கலர் அடிச்சிங்க. இப்ப அந்த மாதிரி இருக்காங்க சார். இப்போ பிங்க் பஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறது பிங்க் பஸ்ன்னு இல்ல. அது வந்து ஆக்சுவலா வந்து அந்த ஒயிட் போர்டு இருந்தா அதுல போயிடலாம். ஒயிட் போர்டும் பெருசா இல்ல. ஒயிட் போர்டுல இருந்தா இது ஏறிடலாம். இந்த டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி ஏசி, ஆமா ஸ்பெஷல் ஏசி இந்த மாதிரி வண்டியில வந்து டிக்கெட் கொடுத்தாகணும், டிக்கெட் கட்டணம் கொடுத்தாகணும்ன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது தவிர பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இது பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தைக்கும் வந்து தங்கம் மோதிரம். சார் உங்களுக்கு நீங்களே இதை பத்தி என்கிட்ட பேசியிருக்கீங்க நிறைய தடவை, இருந்தாலும் நான் கேட்குறேன். இது வந்து தாவேகால விஜய் மக்கள் மன்றம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ரசிகர்கள் வந்து பண்ண வேலை இது. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்குமே போய் கையில மோதிரம் போட்டு வர்றது. குறிப்பா விஜய் அவர்களே வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்காரு. ஜூன் 22 அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தாய் சேய் நல மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. அது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் இது பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஜில்லா பட டைம்ல தான் போய் எக்கச்சக்கமான கூட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இருந்து இது பண்றதுல அவங்க ரசிகர்களும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மோதிரம் கொடுக்குது. அது நான் வந்து ரசிகர் மன்றமா இருக்கும் போது பண்ணிட்டேங்க. இப்ப நான் முதல்வர் ஆனா எனக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும். ஜூன் 22 இல்ல, எல்லா நாளிலுமே எல்லா குழந்தை எவ்வளவு தமிழ்நாட்டுல பிறகுதோ அந்த குழந்தைங்களுக்கு தங்கம் மோதிரம். அது தவிர பாத்தீங்கன்னா அந்த கிட்டு அதெல்லாம் கொடுக்குறோம், பேபி ஆயில், பேபி சோப்பு எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு. இதுக்கே கூட இதுவா இருந்தது. என்னையா இது இவ்வளவு பெரிய திட்டம்லாம் இது பண்றது. இன்னும் கேட்டா பாத்தீங்கன்னா அண்ணன் சீர்வரிசை திட்டம், அண்ணன் சீர்வரிசை சென்டிமெண்டா கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணன் சீர்வரிசை திட்டம், தாய் மாமன் இதுவே, அப்புறம் வந்து தம்பி இதுவே, அப்பா ஒரு உறவின் முறையில கொண்டு வந்து. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப விஜயே வந்து அண்ணா தம்பி என் மகன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு தாய்மாமன் சீர்வரிசை திட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா தரமான பட்டுப்புடவை கொடுப்போம், நாங்க தங்கம் கொடுப்போம். இதை தாண்டி வந்து பெண்களுடைய பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து விஜய் அதை தான் குரல் கொடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா குறிப்பா தமிழகத்துல தான் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான விஷயம். அவர் ஆரம்பிச்சதே இப்படிதான் ஆரம்பிச்சார். வந்து 2 குழந்தையோட பாலியல் இது விமான பணிப்பெண்ணை வந்து இது பண்ணுது. அது திமுக நிர்வாகியுடைய மகன் 2 பேருமே டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சார். வந்து ஆரம்பிச்சு சரி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருந்த போது அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம், அப்புறம் வேலு நாச்சியார் வந்து காவல் படை அப்படின்னு. ஆக்சுவலா என்ன காவல் படை அப்படின்றாருன்னா, அன்யூனிஃபார்ம்ல பெண்கள் இருப்பாங்க, பெண்கள் சுதந்திரமா போயிட்டு வரலாம். அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து எங்கேயாவது பாலியல் சீண்டலோ ஏதோ பிரச்சனை ஏற்பட்டா அவங்க களத்துல வந்து நிற்பாங்க. எல்லா இருட்டு பகுதியிலும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும். அதெல்லாம் எல்லா இதுலயும் ஒரு நெட்வொர்க்ல அது கனெக்ட் பண்ணப்படும், அது கண்காணிக்கப்படும். பொதுவா ஒரு பொது போக்குவரத்து, ஒரு ஆட்டோவோ, ஒரு ஷேர் ஆட்டோவோ, ஒரு ரேபிட்டோ பைக்கோ அல்லது வந்து பஸ்லயோ போகும்போது இந்த பாலியல் சீண்டல் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுக்கு நாங்க வந்து ஒரு பட்டன் இது பண்றோம்னு இப்ப கூட கவர்மெண்ட் ஒரு செயலி ஒன்று காவலன் ஆப்ல வந்து நீங்க பிரஸ் பண்ணா உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இல்ல அதனால இயங்கிட்டு இருக்குன்னு செய்திகள்லாம் வருது. வந்து அது மீறி நடக்குது. வந்து நீங்க வந்து இமீடியட்டா ஒரு பட்டனே நாங்க கொடுக்குறோம். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான பதிவு செய்யப்படும். 10 நிமிஷத்துக்கு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இது பண்ணப்படும் அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் நல்லா இதுவா தான் இருந்தது. இதெல்லாம் மீறி திரும்பவும் நீங்க வந்ததுலாம் வந்து இதுக்கு இந்த திட்டம். ஏன்னா எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு வரைமுறை இப்ப அது ஒரு இது மட்டும் சொன்னாரு. வந்து அரசு ஊழியர்கள், மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு. ஆனா ஒட்டுமொத்தமா இவ்வளவு பேருக்கு செய்யும் போது இப்போ இடைநிற்றலுக்கு இவர் வந்து 15,000 ஒரு ஃபேமிலிக்கும் கொடுப்போம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த கிரைட்டீரியால பிரிப்பாங்க? இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு? இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வரும். அது நீங்க சொல்ற மாதிரி அதுவும் வந்து இது கிரைட்டீரியால வருமா? சேலரி சர்டிபிகேட் வாங்கி வர சொல்லி வருமான சான்றிதழ் அது மாதிரி. ஆமா, நீங்க அப்புறமா வந்து சிலிண்டர் அவுட்டிங்ல சார் 6 சிலிண்டர் முக்கியமான விஷயங்க. பெண்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல டச் பண்ணீங்க. சிலிண்டர் ரேட்டை வந்து 60 ரூபா தூக்கி பெண்கள்லாம் வந்து சிலிண்டர் என்ன ஆச்சுன்னு வெயிட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம். வந்து அப்படின்னு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ போங்க நீங்க அப்படின்ட்டாரு. வந்து சார் அப்படி பார்த்தா இப்போ 2,500 ரூபா மாசத்துக்குன்னு போட்டா வருஷத்துக்கு 25,000 30,000 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் 15,000 ரூபா 6 சிலிண்டர்னா ஒரு சிலிண்டர் 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 6,000 ரூபா 61. அடுத்து இப்போ டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கிட்டா அது ஒருத்தர் என்ன ஒரு 10,000 ரூபாய்க்கு டிராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 71. இன்னும் இதர செலவுகள் அப்படின்னு போட்டு ஒரு 75,000 ரூபாய் ஒருத்தருக்கு. சார் இந்த கணக்கு இந்த கேள்வி கேட்க போறீங்கன்றதுதான் அவர் வந்து எப்படி முடிச்சிருக்காருன்னா
இதெல்லாம் ரைட்டு. ஆனா அரசாங்கம் வந்து எங்களுக்கு பணம் இல்லை, நிதி பற்றாக்குறை அப்படின்றாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட ஆண்டு வருமானம் அப்படின்ற ஒரு புள்ளி வரும். அவர் ஏதோ சொன்னார், எத்தனையோ 4,39,000 கோடி. ஆமா, அந்த கோடியில 30% வந்து அடிக்கப்படுகிறது லஞ்சமா. அதுல 20% வந்து முதல்வர் எடுத்துக்கிறாரு, மீதி 10% வந்து அமைச்சர்கள் எடுத்துக்கிறாங்க. நாங்க அந்த தொகையை கையே வைக்க மாட்டோம், அதை அப்படியே நாங்க வந்து செலவு பண்ணுவோம். அப்படி செலவு பண்ணும்போது இது அத்தனையும் சாத்தியப்படும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இது சாத்தியமா? நீங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார், கணக்கு போட்டே சொல்றேங்க. நீங்க வந்து ஒரு நிதி அமைச்சர் ஆகக்கூடிய ஆளுங்க சைமன், நீங்க வந்து இப்ப போய் கணக்கு போட்டு சொல்றீங்க சார். பேசிக் இதுக்கு சொல்றேன் சார். இப்ப 75,000 இன்டூ 2 கோடின்னு கூட வச்சுக்கலாம் சார். 2 கோடி கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல, 2 கோடி மக்கள்னு போடுவோம் சார். இருக்கிறதுலே கம்மியா. ஐயோ, கால்குலேட்டரே ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு போலயே சார். 1.5 E12 வருது. அதெல்லாம் 1.5 ட்ரில்லியன் சார். 1,50,000 கோடி. 2 கோடி பேருக்குன்னு போட்டாவே ரைட்டு. விஜய் கணக்கு சொன்னது எவ்வளவு? 30% சொன்னாரா? 30% இல்ல, எவ்வளவு வருமானம், எவ்வளவு நிதி இருக்குதுன்றாரு அவரு. 6,39,000 கோடி சொல்லியிருக்காரு. சரி, 4,39,000. அது டிவைடட் பை 1,40,000 கோடி வருது. 1,40,000 கோடி கமிஷன் அடிக்கிறாங்க. பாக்குறவங்க சொல்லுவாங்க, நல்லாதான் பேப்பர்ல கணக்கெல்லாம் போடுறீங்க, ஆனா உள்ள வந்து ஆட்சி பண்ணாதான்பா தெரியும் அப்படின்னு வந்து. ஓகே, ஒரு புதிய கட்சி, ஒரு முதல் எலெக்ஷனை சந்திக்க போகிற ஒரு கட்சி, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு பவுடர் பூசன், ஒரு பால்வாடி அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு நடிகருடைய கட்சி, 2 வருடத்தில் ஒரு பெரிய அளவில் அந்த கட்சியினுடைய வரவேற்பு இருக்குது. முதல் சட்டமன்ற எலெக்ஷனை தனிச்சு நிற்க போறாங்க. வந்து இது வரைக்கும் கூட்டணின்ற முடிவு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்க வந்து அதெல்லாம் பண்ணுவோங்க. அதுவும் குறிப்பாக மகளிருக்கு இன்று மகளிர் தினத்திற்கான ஒரு திட்டமாக, ஒரு அறிவிப்பாக விஜய் சொன்னது ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வந்து மகளிருக்கு மட்டும் தானா சார்? நமக்கு எதுவும் இல்லையா? மகளிர் தினத்துக்கு மகளிர் மட்டும் தான் இருக்கு. தேர்தல் அறிக்கை வரலையே அவர் வந்து. அவங்களுக்கு 1.5 போட்டாங்க, நமக்கு கொஞ்சமாவது ஏதாவது வரும் உங்களுக்கு வரும். ஆமா, வெயிட் பண்ணுங்க. போட்டுருவீங்களா தேவைக்காக? சொல்லுங்க சார், நீங்க சொன்னீங்கன்னா விஜய் சொல்லுங்க. என்னென்ன கட்சிக்கார மாதிரி உள்ள சேர்த்து விடுறீங்க? இல்ல, இது வந்து ரொம்ப சாத்தியப்படாத ஒரு விஷயம் மாதிரி தான் சார் தோணுது. ஏன்னா இவர் 30% சொல்றதே எந்த கணக்குல சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இதுல வந்து அலிகேஷன் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது 30% வந்து இவர்கள் ஸ்டாலின் சாரே அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அது நிரூபணம் பண்ணல. அதுதான், அதை பத்தி எதுவுமே பேசாம 30% இவங்க அடிக்கிறாங்க, நான் இப்போ வந்து அவங்க 50% அடிக்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, எப்படா நீ சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் சார்ட்டையும் கேட்பாங்கல்ல சார், 30%ன்றத என்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அந்த விஷயத்திலேயே அடி வாங்குதே சார். இது சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு வாய் புளித்தது மாங்காய் புளித்தது நீங்க உடனே இப்படி மாறிட்டீங்க. நான் நீங்க கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, இல்ல அந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே ஓவராலா பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு இது வருது. இது இல்லாமல் தமிழ்நாடு டெவலப் பண்ணணும், இது நிறைய பேருக்கு சேலரி கொடுக்கணும், வீட்டு நிர்வாகத்தையும் நம்மள பார்க்க முடியல அப்படின்னா இருப்பாங்க. அதுக்கு ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க. எல்லாமே இருந்தாலும் வந்து முதல்வன்ல ரகுவரன் சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் இருந்து பாரு அப்படின்னு அந்த ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு நாளே தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் மாதிரி, முதல்வன் அர்ஜுன் மாதிரி விஜய் ஒரு நாள் இல்லை, 5 ஆண்டு நான் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி அமைச்சு தரேன் உங்களுக்கு, எனக்கு வாக்களிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஓகே சார், இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியா உங்களை நிறைய பேர் ஹர்ட் பண்றாங்க, ஹர்ட் ஆகாதீங்க, அது என்னோட விஷயம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இது வந்து ஆரம்பிச்சு விட்டது அவர் தானே சார். கூட்டிட்டு போகும்போது அவர் இதை பத்தி யோசிச்சிருந்தாருன்னா இப்ப யாரும் இந்த மாதிரி முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி உண்மையாவே வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சாங்க. அது எப்போ கோர்ட்ல போட்டது அப்படின்னு விஜய்க்கு தான் ஃபேவரா எல்லாரும் வந்து இது பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த நடிகைன்னு ஒரு பேரை கூட சொல்லல, வந்து தேவைப்பட்ட அந்த நடிகையோட பேரை சொல்ல புகைப்படம் வெளியிடும். ஆனா திடீர்னு பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கூட்டணும் வந்தாரு. வந்து இது சரியான ஒரு விஷயமா? இது யாரா இருந்தாலும் வந்து ஒண்ணு விஜய்க்கு சப்போர்ட்டோ முட்டு கொடுக்கறதோ ஒன்றும் கிடையாது. ஒரு பொதுவான ஒரு பத்திரிகையாளரா பேசும்போது இது வந்து ஒரு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வாங்கல, அது மாதிரி ஆத்திரத்துல எடுத்த முடிவு அது. நீங்க அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் செயல் செய்ததுதான், அதை மாற்ற முடியாது. சார், ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து சமுத்திரகனி அவர்கள் வந்து ஒரு ஷோல ஒரு
சினிமா ரிலேட்டட் விஷயமா போயிருக்கும்போது அவர் வந்து பேசும்போது இது 4 செவத்துக்குள்ள வச்சு முடிக்க வேண்டியது, இதையும் இப்படி பண்ணிட்டாரு, இல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் ஏன் அந்த த்ரிஷாவை கூட்டின்னு வந்துட்டாரு? இது பேசி ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இது பேசி முடிச்சிருக்கலாமே. எவ்வளவு பஞ்சாயத்துக்களை பார்த்துருக்குறோம், எவ்வளவு பஞ்சாயத்துக்களை பண்ணிருக்கிறோம், எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. அது ஏங்க மறுநாள் வந்து ஒரு கல்யாணத்துல வந்து திடுன்னு அதை நடிகோடு வந்துட்டான்னு சமுத்திரகனி வருத்தப்பட்டாரு. நான் சுத்தி கேமராலாம் இருக்குன்னு தெரியாம இடையில டைரக்டர் பாலா அப்புறம் ஆர்ய உதயகுமார்லாம் இருந்தா அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. வந்து லீலா பேலஸ்ல டெக்ஸ்லா அப்படின்ற ஒரு படத்தினுடைய பூஜை, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ற படம். அது பிரம்மாண்டமான ஒரு படமா வந்து லதா ரஜினிகாந்த்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுலதான் சமுத்திரகனி பேசுறது வந்து எப்பா கேமரா இருக்கிறதுன்னு தெரியாம பேசிவிட்டேன். அவர் நியாயத்தை தான் பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் வைரலா போயிடுது. இண்டஸ்ட்ரியில இப்படி பேச்சா ஆயிப்போச்சு. வந்து மக்களோட கருத்தை தாண்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே இப்போ வந்து இந்த மாதிரி கருத்துகள் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. மக்கள்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க என்ன வெவ்வேறானா வந்து இப்ப நாம வந்து விஜய் தூரத்துல இருந்து பார்த்திருப்போம், அவங்க கூட நடிச்சிருப்பாங்க, பக்கத்துல இருந்து பார்த்திருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரச்சனை தானே வந்து விவாதிக்கிறாங்க. சார் சங்கீதா அவர்கள் வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து காலையில இருந்து ஒரே நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னை வந்து வக்கீல்களை விட்டு மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லியும் வந்தது. இந்த விஷயம் வந்து போக போக இன்னும் இது வந்து ரொம்ப மோசமாயிட்டு தான் போகும். இது வந்து திடீர்னு 2 பேரும் சமாதானம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்து அவருடைய இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது எப்படின்னா சைமன், நீங்க ஒரு இவ்வளவு நாள் இல்லாம ஒரு தேர்தலுக்கு ஒரு 40 நாள் 45 நாள் 1 மாசம் இருக்கும்பொழுது நீங்க ஏன் ஒருத்தர் மேல வந்து படிச்சு கொடுத்துறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. எப்போ கல்பாத்தியாகவரம் திருமண விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தது. கல்பாத்தியாகவரம் திருமண விழாவுக்கு இவர் விஜய் வந்த பிறகு அப்படியே மாறிடுச்சு. அவனும் பொண்ணு தானப்பா, நீ இப்படி வந்து பப்ளிக்கா அவருக்கு இலைமறை காய்மறையா சொன்ன விஷயம் இப்ப என்ன ஆகி போச்சு? 22ஆம் தேதி மார்ச் 22ஆம் தேதி அந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அவங்க அந்த மனுவை இது பண்ணிருக்காங்க. இப்போ அந்த மனு எப்படி லீக் ஆச்சு? இப்போ வந்து பேச போறாருல, அதனால விஜய் இன்னைக்கு பேச போறாருலாமா. இனிமேல் வந்து விஜய் வந்து மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஹர்ட் பண்றதுக்கான இது வேலை ஒரு பக்கம் இருக்கும்போது இதுக்கு விஜய் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அததான் அவர் சொல்லியிருக்காரு, நான் பாத்துக்கிறேன்னு. இப்போ அதான் என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க, ஏன்னா முதல்ல ஒரு மனுவில் என்ன சொன்னாங்கன்னா வீட்டுல வச்சுதான் என்ன கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு. இப்ப வீட்டுக்குள்ளேயே என்ன சேர்க்க மாட்டேன்றாருன்னு முரணா இருக்குது. திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை, ஒரு கணவன் மனைவி தாண்டி 2 குழந்தைகளுக்கான பிரச்சனை, 2 குழந்தைகளையும் தாண்டி இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த உச்ச நட்சத்திரம் அரசியல் களத்திற்குள் ஒரு பெரிய வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பிரச்சனை, இதுக்குள்ள அரசியல் இருக்குதா, இதுக்குள்ள பர்சனல் இருக்குதா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். அதை தாண்டி ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த விளக்கம் இங்க அதுக்கான இதுவும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா என்ன பேசுறதுன்னு தெரியல. சைமன், எலெக்ஷன் டேட் வந்து மார்ச் 15 or 16 வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் ஜனநாயகனும் அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு டேட் வர்ற மாதிரி இருந்ததே சார். 17 ஏதோ திடீர்னு ரிவர்சிங் கமிட்டி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க 17ஆம் தேதி 17ஆம் தேதி அப்படின்னு. இன்னும் இது எலெக்ஷன் இது வந்து இதுவாகல. ஆனா அவங்க இப்ப ரிலீஸ் பண்ற மாதிரியான இதுல இல்ல. மே தான் எலெக்ஷன் முடிவிட்டோன்னு இந்த காலதாமத்துக்கான இதுவே நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து ஒரு படம் தானே விட்டு போங்க, ஏங்க அந்த படத்தை போட்டு இது பண்ண, இதெல்லாம் இந்த எதிர்ப்பலைகள்லாம் விஜய் சந்திச்சுதான் ஆகணும். எலெக்ஷன் முடிவு சந்திச்சுதான் இருப்பாரு. அதையெல்லாம் மீறி வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு இருக்க போகிறது, செல்வாக்கு அப்படின்ற விஷயம் தாவேகாவுக்கு எப்படி பலமாக மாறப்போகிறது, இனி வர காலங்கள் தான் தெரியாது. விஜய் அவர்கள் வந்து மகளிர் தின விழால நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காரு. அது எல்லாமே பெண்கள் பேஸ்டா நிறைய இருந்தது. நமக்கும் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி போக போக வர்ற வாக்குறுதிகளை பார்ப்போம் சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம்.